காலங்காலமாக பல பண்டிகைகள் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்டு வந்தாலும் கால சூழலுக்கு ஏற்ப பண்டிகை கொண்டாட்டங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த வகையில் தற்போதைய சூழலுக்கேற்ப ரம்ஜான் பண்டிகை எத்தகைய மாற்றங்களோடு கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். இஸ்லாமியர்களின் மாதமான ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு இருந்து பிறை பார்த்து கொண்டாடப்படுவதுதான் ரம்ஜான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 30 நாட்களிலும் இஸ்லாமியர்கள் பகல் முழுவதும் உண்ணாமல் இறைவனை பிரார்த்தனை செய்வது இவர்களின் வழக்கமாக உள்ளது. தொழுகை முதல் ஜஹாத் எனப்படும் தானம் செய்தல் வரை இவர்கள் இதை இன்றளவும் கடைபிடித்து வருவதாக கூறுகின்றார் இன்றைய பள்ளி ஆசிரியை. இறைவனுக்காக அல்லாஹ்க்காக இருக்கிறது, சேம் டைம் அதில் எந்த தப்பு பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக இதில் எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். இது ரிலீஜன் வைஸாக எந்த சேஞ்சஸ் இல்லை. ரம்ஜான் மந்த்னால் இப்படி தான் இருக்கணுன்ட்டு இருக்குது. அண்ட் ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அந்த ஈதில் ஸ்வீட் கொடுப்போம். ஸ்வீட்டு பிரியாணி இன்னும் ஃபேமிலியோட கெட் டுகெதராக ஜாயின் பண்ணோம். அதே சமயம் மாறிவரும் நாகரிக காலத்திற்கேற்றாற்போல் ரம்ஜான் பண்டிகைகளை கொண்டாடும் பழக்கத்திலும் சில மாற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் கூறுகின்றனர் மற்றொரு சாரார். பண்டிகைகள் அதன் மரபை உணர்த்துவதோடு உறவுகளுக்குள் ஒற்றுமையை பலப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்பதே அதன் சிறப்பு. மாறாக அவற்றில் ஏற்படும் சிறு சிறு மாற்றங்கள் கூட வரும் தலைமுறையினருக்கு அதன் பழமையை அறிந்து கொள்வதில் பாதிப்பு ஏற்படுத்துமோ என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் போது எல்லாரும் அவங்க வீட்டில் எல்லாரும் பிரியாணி நல்ல விஷயங்கள்லாம் சமைச்சு எல்லாருக்கும் விருந்தினர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ காலம் மாறிட்டு வர்றதுனால வீட்டில் பண்ணுறதுக்கு யாருக்கும் முடியலை. எல்லாருமே வெளியில் சொல்லி ஆர்டர் பண்ணி வெளியில் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இல்லை சார், முன்னாடியெல்லாம் உங்களுக்கு அதுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாம் வேறு வீடுகளுக்கு போவோம். இப்போ அந்த மாதிரி டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. என்னதான் மாற்றங்கள் ஒருபுறம் அதிகரித்துக் கொண்டே வந்தாலும் மறுபுறம் ரம்ஜான் போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படுவதில் உள்ள நோக்கங்களும் அதன் தன்மையும் மாறாமல் இருந்தால் மாற்றம் என்பது ஏற்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. காலத்திற்கேற்ற நாகரிக மாற்றங்கள் வளர்ந்தாலும் பண்டிகையை அதன் பாரம்பரியமும் பழமையும் மாறாமல் கொண்டாடினால்தான் என்றுமே அதன் சிறப்பு நிலைத்திருக்கும் என்பதுதான் உண்மை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் காயத்ரி.